இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களோடு தை மாதத்தோட சிறப்புகளை பார்த்தோம். இந்த தை மாதம் மிக மிக மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவர் திருநாள் இந்த தை மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அமாவாசை நாட்கள்ல பித்ருக்களுக்கு பூஜையை முறையா செய்யாத குடும்பத்துல குழப்பம், சண்டை, வியாதி, வம்ச விருத்தி இதெல்லாமே சற்று குறைஞ்சுக்கிட்டே வரும். இதெல்லாம் ஏற்படாம இருக்க இந்த தை அமாவாசையிலேயாவது நம்மளுடைய பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முதல்ல செஞ்சுட்டு வரணும். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு அப்படின்னு இருக்குது. இந்த தை மாதத்தில் மக்களோட மனதை மகிழ்விக்கும் பண்டிகைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி காரியங்கள் கைகூடி வரும் விரத நாட்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த தை மாதம் தனித்தன்மையாக தெரியும். இந்த தை மாதம் 14/1/2024 ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். தை மாதத்தில் தனது பயணத்தை வடக்கு நோக்கி மாற்றும் சூரியனை வரவேற்கும் விதமாக கொண்டாடும் விழா தான் இந்த போகி. நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற தேவையற்ற துன்பங்களிலிருந்து விடுபட்டு மனதை மகிழ்விக்கும் விதமாக தை 1ஆம் தேதியை நம்ம வரவேற்போம். போகி என்று வீட்டின் வாசல்ல பொங்கல் பண்டிகைக்கான காப்பு அப்படிங்கிறது கட்டுவாங்க. அதுவும் இன்னமும் கிராமத்தில் இந்த வழக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கு. அத்தோடு பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற அடிப்படையில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒத்து வராத கருத்துக்கள், நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையுமே நம்மளுடைய மனதிலிருந்து வெளியேற்றினாலே நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தை மாதம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டக்கூடிய மாதமாகவே இருக்கும். தை மாதத்தோட கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியன் மகர ராசியில் இருக்கிறாரு, செவ்வாய் தனுசு ராசியில் தை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறாரு. புதன் தனுசு ராசியில் தை 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில் தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போகிறாரு. குரு மேச ராசியிலையும், சனி கும்பராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னிராசியில போறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த தை மாதம் பிறக்குது. மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். திட்டமிடல் அப்படிங்கிறது வாழ்க்கையில மிக மிக முக்கியம். அப்படி திட்டமிட்டாலே வெற்றி அப்படிங்கிறது நம்மளுக்கு கை கொடுத்து தூக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. அதனால் செய்யும் செயல்களில் கவனமும் நிதானமும் தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்கும். நினைத்த காரியம் நிறைவேறத்துக்கு தை 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தினசரி காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குனீங்கனாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஏழைகளுக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தயிர் சாதத்தை தானமாக கொடுங்க. உங்களுக்கு அதிக நன்மைகள் அப்படிங்கிறது சேரும். மிதுன ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் 8ஆம் வீடான அஷ்டமத்தில் அமர்றாரு. அதனால் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். வேலைகள்லாம் சரியாக முடிவதில் காலதாமதம் அப்படிங்கிறது வரலாம். வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகம் லாபம் அடைவதற்கு உகந்த மாதமாக இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்லாம் இழப்புகளை கூட சந்திக்க நேரிடலாம். இந்த மாதத்தில் புதிய திட்டங்கள் எந்தளவு இருக்கோ அந்த அளவு உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது தேவைப்படும். கடுமையாக சம்பாதித்த பணத்தை முறையாக சேமிப்பது, முதலீடு செய்வது அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு முக்கியம். பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டிய மாதம். உங்களுடைய வாழ்க்கை துணையோடெல்லாம் தேவையற்ற குழப்பங்கள்லாம் வரலாம். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டு நல்ல புரிதலோடு நடந்துக்குங்க. ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும். கைவலி, கால்வலி, முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகள் அதிகளவு ஏற்படலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்குங்க. மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால ஒளிமயமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தரக்கூடிய இடம் அந்த 9ஆம் இடம்.
சனி வந்து 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குரு பகவானும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறாரு. தொழில் ஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. நீங்கள் தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும். முடிஞ்சளவு உங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டீங்க அப்படின்னாலே எல்லா வழிகளிலும் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் கடுமையாக முயற்சி செய்வீங்க. ஒரு வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்க்கக்கூடிய ஆள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். கடமையை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. அந்த அளவு உங்களுடைய கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. உங்களுடைய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் வரலாம். உங்களுடைய பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்றதுக்கு எந்தெந்த வழிகளில் முயற்சி செய்யணுமோ அனைத்து வழிகளிலும் முயற்சிகளை செய்யுங்க. தேங்கிய பணிகள் எல்லாமே இனிமே துரிதமாக நடக்கும். உங்களுக்கு மாத தொடக்கத்தில் குரு பகவான் வந்து மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு குரு பகவான் வந்து 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. குரு இருக்கும் இடத்தை விடவும் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால அவருடைய பார்வை 3, 5, 7 இடங்கள்ல பதியுது. அதனால சகோதரர் வழியில நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதரர்களோடு இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்துச்சுன்னா அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். பிள்ளைகள்லாம் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதே மிதுனராசிக்காரர்களுக்கு பெருமையாக இருக்கும். கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். அதுவே உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். திருமணம் சுபகாரியங்கள்லாம் இல்லத்தில் நடக்கிறதுக்காக நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க. அந்த கனவு அப்படிங்கிறது பலிக்க போகுது மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம். தை மாதம் 5ஆம் தேதியே தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு. அவர் 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வரன் இதுவரைக்கும் தட்டி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய மனதுக்கும் பிடிச்ச மாதிரி வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பழைய வாகனங்கள்லாம் அடிக்கடி பழுது வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனையும் இருக்கும். இல்லை இந்த வாகனத்தை சீர் செய்து வைத்துக்கலாமா அப்படின்னா செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதிலெல்லாம் சற்று கவனத்தோடு இருக்கிறது நல்லது. விரயங்கள் அதிகரித்தாலும் நினைச்சது நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிநாதனாவும் 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறாரு புதன். அதனால் புதன் மறைவிடத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம். மறைஞ்ச புதனால நிறைஞ்ச தனலாபம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு ஆன்மீக பயணம், புனித யாத்திரை இதெல்லாம் சென்று வருவீங்க. அதிகாரிகளோட ஆளுமை திறனால உத்தியோகத்தில் உயர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வரப்போறாரு. இந்த தை மாதத்தில் வாக்கியஸ்தானாதிபதியான சனி பாக்கியஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பது யோகம்தான் உங்களுக்கு. இதுவரைக்கும் எந்த முயற்சி செய்தும் கிடைக்காத நல்ல பலன்லாம் இப்பொழுது கிடைக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சியில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே விலகி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கடந்த 2.5 ஆண்டு காலமாக நடைபெறாமல் இருந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்தில் நடக்க போகுது. உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும். அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த மருத்துவர்கள் எல்லாருமே இனி மருந்து மாத்திரைகள் மூலமே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. கை நழுவி சென்ற பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே திரும்பி வர்றதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரியல் எஸ்டேட் பங்கு வர்த்தகத்திலலாம் ஈடுபடும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. முதலீடு அப்படிங்கிறது அசையா சொத்துக்கள் வகையில் செஞ்சுக்குங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லாருமே பாக பிரிவினைலாம் செய்துக்கலாம் இந்த மாதத்தில். அதனால் செலவுகள் அப்படிங்கிறது வரும்பொழுது இது நல்ல செலவாக தான் இருக்கும். வரக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்குங்க மிதுனராசிக்காரர்கள் எல்லாருமே. தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. செவ்வாய் உச்சம் பெற்றும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு நல்லதில்லை. அதனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதனால் செலவுகளும் அதிகரிக்கும். அதிகாலை முதல் இரவு வரை நீங்கள் உழைக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது வரலாம். பணம் கையில் தங்களையே அப்படின்னு கவலைப்படுவீங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லாருமே கடன் பிரச்சனையோட காரணமாக சிலருக்கெல்லாம் சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் கூட வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீரென மாற்றங்கள்லாம் வரும். உங்களுக்கு
புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். அதே மாதிரி வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். உங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமும் மன தைரியத்தையும் கொடுக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்தில் வருமானம் அப்படிங்கிறது திருப்திகரமாக தான் இருக்கும். பயணம் செல்லும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருங்க. வெளிநாட்டு பயணங்கள்லாம் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறது நல்லது. மாணவர்கள்லாம் படிப்பில் ஆர்வத்தை செலுத்தணும். அதே மாதிரி தேவையற்ற பொழுதுபோக்கு அம்சங்களெல்லாம் மனம் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க. உங்களுடைய இலக்குகளையும் லட்சியத்தையும் நோக்கி மாணவர்கள்லாம் படிச்சுக்கிறது நல்லது. அன்றைய பாடங்களை அன்றைய படிங்க. உங்களுடைய பாடத்தில் சந்தேகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை ஆசிரியரிடத்துல கேட்டு புரிஞ்சுக்கிறது நல்லது. பெண்கள்லாம் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்துட்டு வந்த மன வருத்தங்கள் எல்லாமே ஓரளவு நீங்கும். குழந்தைகள் விஷயத்துல சற்று கண்டிப்போடு நடந்துக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கிறவர்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். இந்த மாதம் மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே விநாயக பெருமான வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். வியாழன் மற்றும் சனிக்கிழமையில் அசைவ உணவுகளை தவிர்த்து வாங்க. நேரம் கிடைக்கும் பொழுது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகா, தியானம் இதையெல்லாம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்.